இயேசு நல்லவர். இயேசு நல்லவர்னு சத்தம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லவர் இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நல்லவர். சரி, இவங்க பாட்டு நடத்தின ஊழியக்காரர் சொன்னாங்க கை தட்டுங்கன்னு சொன்னாங்க பாடும்போது. ஆனால் நான் உங்களுக்கு நீங்கள் ஏன் கைத்தட்ட முடியலன்னு நான் தெரிஞ்சிட்டேன். நான் ஏன்னா எல்லார் கையிலும் பாட்டுத்தாள் இருந்துச்சு, அதனால் உங்களால் கைத்தட்ட முடியல. இப்போ பாட்டுத்தாளில் இல்லாத ஒரு பாட்டு நம்ம பாட போகிறோம். பாடலாமா வேணாமா? இருக்கிறீங்களா இல்லையா? சரி, என்ன பாட்டு? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் என்றென்றும். பக்கத்தில் ஒரு 4-5 பேருக்கு முன்னால பின்னால பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க இயேசு நல்லவர். ஒரு ஆளையும் விடக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். பாடலாமா? கை தட்டி பாடலாமா? நல்ல சத்தமா கை தட்டணும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். உங்க சத்தம் தான் கேட்கணும், நான் பாடல, நீங்க பாடுங்க. பியூட்டிஃபுல். என்றென்றும். சூப்பரா பாடுங்க, இன்னும் சத்தமா பாடுங்க. இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். கை தட்டலாமா? என்றென்றும் மாறாதவர். பாடுங்க. வியாதியில் விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர். நல்ல கைதடி சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர். நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். நல்ல கைதட்டி சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். இதுவரை நம்மை
நடத்தினார் அவர். இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் உள்ளது. அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பீகார்ல ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் அல்லேலூயா சொல்லும் போது கையை உயர்த்தி சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும், ஏன் இவங்க கத்துன்னு கத்துறாங்க, ஏன் சத்தமா ஆராதிக்கணும்? ஒரு சிலருக்கு சத்தம் அலர்ஜியா இருக்கும். ஆமென். நம்ம பாடி துதிக்கும் போது இந்த திசையும் வலைக்கு மேல வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் பலவீனப்படுகிறது. ஆமென். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்ற, உண்மையா நடந்த விஷயம். எனக்கு இந்த இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு ரொம்ப பிடித்த ஊழியர்கள் 2 பேரும் தேவராஜ்யம் போயிட்டாங்க. ஒன்று பில்லி கிரஹாம், இன்னொன்று ரெய்னார்ட் போங்கே. எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். அப்போ ரெய்னார்ட் போங்கே என்கிற தேவ மனிதன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவங்க இந்தியா வந்திருக்காங்க, சென்னை வந்திருக்காங்க, மதுரை வந்திருக்காங்க. அந்த கூட்டங்களை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்பேனா. அவர்கள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில், ஆப்பிரிக்காவில் ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள். யாராவது பிளாக் மேனை பார்த்து டு யூ நோ ரெய்னார்ட் போங்கேன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், ஹீ இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு. அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள். அவர் ஒரு முறை அவருடைய கூட்டத்திற்கு பல லட்ச ஜனங்கள் வருவார்கள். 5 லட்சம், 6 லட்சம், 7 லட்சம் ஜனங்கள் வருவார்கள். அவர் சொல்றார், ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய கூட்டம் முதல்ல பாடிட்டு இருந்தாங்க, வர்ஷிப் நடந்தது, ஆஃபரிங் டைம், அனௌன்ஸ்மெண்ட். நான் மைக்ரோஃபோனுக்காக காத்துட்டே இருந்தேன். மைக் வந்த உடனே அவங்க சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, சிங்கம் மாதிரி கர்ஜிப்பாங்க ஸ்டேஜில். அவர் மைக் வந்தோடனே ஹல்லேலூயான்னு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொன்னோடனே முன்னால வரிசையில் உட்கார்ந்திருந்த 5 ஆண்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சான், காக்கா வலிப்பு வந்துருச்சான். அவர் சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு தெரியல. வாலண்டியர்ஸ் வந்தாங்க, தூக்கிட்டு போனாங்க. அன்னைக்கு நிறைய ஹீலிங் நடந்தது. கடைசியா சாட்சி சொல்ல வரும்போது நிறைய சாட்சி சொன்னாங்க. அதில் 5 பேர் வந்து நிற்கிறாங்களாம். யாருன்னு கேட்டால், நாங்கள் ரொம்ப ஃபேமஸ் விச் டாக்டர்ஸ், நாங்கள் பயங்கர ஃபேமஸான மந்திரவாதிகள். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக, அந்த கூட்டங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்வதற்கு எங்களை நிறைய பணம் கொடுத்து கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை மந்திரம் எல்லா பிசாசையும் ஏவி விட்டுட்டோம். நாங்கள் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு காரணம், இந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் வேடிக்கை பார்க்கலான்னு உட்கார்ந்துருந்தோம். ஆனால் இந்த தேவ மனிதன் வந்து ஒரே ஒரு அல்லேலூயா சொன்னார். எங்கள் 5 பேருக்குள்ள இருந்த அத்தனை பிசாசும் எங்களை விட்டு ஓடி போச்சு. இயேசு ஒருவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதே ஸ்டேஜில் ஆண்டவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த 5 பேரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக கர்த்தர் மாற்றி விட்டார். எனக்கு என்னன்னா, ஒரு தேவ மனிதன் போட்ட ஒரு அல்லேலூயால 5 மந்திரவாதிக்குள்ள இருக்கிற பிசாசு ஓடிச்சது உண்மையானா? ஆமென். நல்ல கை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க வீட்டில் இருக்கிறது, ஊர்ல இருக்கிறது எல்லாம் ஓடுற மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இந்த 3 நாளும் இந்த கிரவுண்ட்ல சத்தம் குறையக்கூடாது. எனக்கு என்னன்னா, ஸ்டேஜில் இருக்கிற சத்தம் விட அங்கே தான் சத்தம் கேட்கணும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கடைசி சரணத்தை மட்டும் கரங்களை உயர்த்தி நீங்க மட்டும் பாடுங்க. நாங்கள் கொயர் பாடல, கார்ட்ஸ் மட்டும் கொடுங்க பிரதர். இதுவரை நம்மை நடத்தினா, அப்படி உண்மையை சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி, ஐயா
என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் நீதி அல்ல, என் ஜெபம் கூட இல்லைப்பா. அவர் தான்ப்பா என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலை பிஸ்னஸை நடத்தினார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி பாடுங்க. இதுவரை நம்மை இனிமேலும் நடத்துவார். One more time. Raise your voice. இதுவரை நம்மை இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க பிரதர், நடத்துவார். ஆராதிக்கலாமா? அவர் நல்லவர், அவர் எஸ். அவர் நல்லவர். நல்ல கைதடி பாடலாமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. இயேசுவே. ஏன் தெரியுமா? வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. பாடுங்க. நம் இயேசுவை போலவே, நம் ரட்சண்ய கண்மலை, நம் ரட்சண்ய கண்மலை. அவரே நம் தஞ்சமே, நம் ரட்சண்ய கண்மலை. அவரே நம் தஞ்சமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பாடல்கள்லாம் ஆண்டவர் கொடுத்து 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் அவங்க பாடி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு அமெரிக்காக்கார். அவங்க பாடுற நிறைய பாடல்கள் ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்த பாடல்கள். ஆண்டவருக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Glory to God. இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாம. இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுது. இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். எத்தனை பேர் தெரியும் தெரியல. தெரியாதவங்க சிம்பிளா ஃபாலோ பண்ணலாம். வெரி சிம்பிள் சாங்ஸ் தான். நம்ம பாடலை நீங்க கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா, நீங்க பாடினீங்கன்னா அந்த 3 நாளும் நிறைய பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. பாடுங்க. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. One more time. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு
ஆண்டு நடத்திடுதே. சேர்ந்து பாடலாமா? ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. இந்த கன்வென்ஷன் 71வது ஆண்டு. மை குட்னஸ், 71 வயசு தாண்டவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க போல இருக்கு. 71 வருஷம் இல்ல? What a great and mighty God we serve. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடு. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். உங்க சத்தம் கேட்கட்டும். கர்த்தர், எஸ், நம் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இந்த 71 வருஷம் நடக்கிறதும் கர்த்தருடைய கிருபை தான். ஆமென். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தின் ஜனங்கள் 3M, 3M, மேன் பவர், மசில் பவர், மணி பவர், இதைத்தான் சார்ந்து ஓடுறாங்க. ஆனா நம்ம இது மூணையுமே சார்ந்து வாழ்றது இல்ல. நம்ம கர்த்தருடைய கிருபையை மட்டுமே சார்ந்து வாழ்றோம். நீங்க அல்லேலூயா சொல்றதை பார்த்தா நீங்களும் அந்த மூணை தான் சார்ந்து இருக்கிறீங்க போல இருக்கு. மேன் பவர், மசில் பவர், மணி பவர், இதைத்தான் அரசியல்வாதி மற்ற எல்லாரும் சார்ந்து இருக்கிறான். நம்ம இது மூணையுமே சார்றதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆமென், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா. ஆமென். கர்த்தர் கிருபையை சார்ந்து இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கைதடி பாடுங்க. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சத்தமா. நம் தேவன் பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை. ஓ பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து வந்தார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை, நீங்க மட்டும் பாடுங்க. கடந்த ஆண்டு, உண்மைதானே? தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில். உண்மை சொல்றவங்க கர்த்தர் நல்லவர். கர்த்தர்
நம் தேவன் ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர், பெரியவர் பரிசுத்தர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. உண்மைதானே? வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில். இன்னொரு பாடுங்க. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆராதிக்கலாமா? நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். எத்தனை பேர் சொல்லுங்க அவர் உண்மை உள்ளவர்? பெரியவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை, எத்தனை பேர் சொல்றீங்க? வலக்கரத்தால் நம்மை. இன்னொரு பாடுங்க பாப்பா. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி. கர்த்தர் நல்லவர், நம் தேவன். Yes Lord, you are so good, and your grace and your mercies endure forever. பெரியவர் பரிசுத்தர், ஓ நல்ல கை தட்டி பாடலாமா? கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. பாடுங்க. ஆண்டுகள் தோறும், ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. உண்மையா அறிக்கை செய்யறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி. எனக்கு இந்த உண்மையுள்ளவர் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நம்முடைய ஆண்டவர். He is so faithful. பைபிள் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உண்மையினால் அல்ல, அவர் எனக்கு உண்மையா இருந்ததுனால. அப்படி நம்புறவங்க மட்டும் அறிக்கை செய்ய விரும்புறவங்க நல்ல கையை உயர்த்தி நீங்க பட்டு பாடுங்க. கர்த்தர் பெயர் வேண்டாம், நம் இன்னும் சத்தமா. Yes Lord, நம் பெரிய பெரியவர் பரிசுத்தர், பெரிய கொஞ்சம் நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா நம்ம லைஃப்ல ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார்ல. நம்ம நிறைய தரம், இன்க்ளூடிங் மை செல்ஃப், நம்ம நிறைய தரம் அவருக்கு வாக்கு பண்ணுவோம், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லுவோம், மறந்துடுவோம். நம்ம நிறைய தரம் உண்மை இல்லாதவங்கள போயிருக்கிறோம்.
ஆனால் என்னை கரம் பிடித்த நாள் முதல் இந்த நொடி வரைக்கும் அவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், என் குடும்பத்திற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், என் வேலையில் உண்மையாக இருக்கிறாரு. மறுபடியும் ஒரு விசை ஆமென். இதை சொல்லும் போதே நம்முடைய இருதயம் நன்றியால் நிரம்புகிறது. வாட் a great God we serve. மறுபடியும் கையை உயர்த்தி ஒரு விசை நீங்க மட்டும் சத்தமா, அதாவது பாட்டு தெரிஞ்ச பாட்டல்ல, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் சத்தமா அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் நல்லவர். come on நம் yes நம் பெரியவர், பரிசுத்தர், பெரியவர், உண்மை உள்ளவர். ஓ ஹalleluya. பெரியவர், பரிசு. ஆராதிங்க ஆராதிங்க ஆராதிங்க. ஹalleluya. One more time, raise your voice. கர்த்தர் நம் பெரியவர். ஓ கர்த்தர், Lord, you are so good, Lord. பெரியவர், பரிசுத்தர், பெரியவர், ஆண்டவரே நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவர். You are so faithful in your promises, oh God. நன்றி ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு பல்லவியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு தெரியல. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் யூடியூப்பில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். வீடியோலாம் போடலை, லிரிக்கல் வீடியோவில் தான் போட்டிருந்தோம். நாங்கள் அந்த 4 வரி தான் அந்த பல்லவி நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது சமாரியா ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே எங்க முற்பிதாக்கள் இந்த மலையில் ஆராதித்தார்கள், அங்கே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து டைரக்டா அந்த பலியை அங்கீகரிச்சிங்க, ஆராதனையை அங்கீகரிச்சிங்க. ஆனா எருசலேம்ல யூதர்கள் சொல்றாங்க, எருசலேம்ல வந்து தான் தேவாலயத்துல தான் ஆராதிக்கணும்னு. எங்களுக்கு எருசலேம் வர்றதுக்கே பிடிக்கல, அந்த மனநிலையில தான் பேசுறான். ஏன்னா நீங்க என்ன மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை, எங்களை தாழ்ந்த குலமா, எங்கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேங்க, உங்களோட சேர்ந்து ஆராதிக்க பிடிக்கலன்னு தன்னுடைய மன குமரலை அவள் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை புரிந்து கொண்டு சொன்னார், ஸ்திரீயே பயப்படாத, இந்த மலையில் மாத்திரமல்ல, எருசலேமில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே. சொல்லுங்க. அதோட நிறுத்தல, அடுத்த வார்த்தை சொல்றாங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். எங்க வசனம் தெரியும் தானே, நிறுத்தினா நீங்க சொல்லணும்னு அர்த்தம். சொல்லுங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, என்ன கன்வே பண்ண விரும்புறாரு? எம்மா நீ இடத்தை பத்தி பேசுற, மலையிலையா சர்ச்சிலையா எருசலேம்லையா, எனக்கு இடம் முக்கியம் இல்ல, ஆராதிக்கிற முறைதான் முக்கியம். என்ன புரியலையா? ஏன் ஆமேன்னு சொல்லல? நீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஓஹோ, அப்படி கேட்டாதான் சொல்லுவீங்களோ? நான் திசையன் வேலை வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல அடிக்கடி வருவேன். பிரான்சிஸ் அண்ணன் அடிக்கடி கூட்டம் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும். சொல்லி சொல்றதல்ல துதி, உள்ளத்திலிருந்து வர்றதுதான் துதி. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு நல்லவர். பார்க்கலாம், நீங்களா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். இது முதல் நாள் தானே. இயேசு நல்லவர். கொஞ்சம் பேருக்கு தான் நல்லவர் போல இருக்கு, மற்றவங்க யாரும் ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. நாம விருப்பத்தோடு ஆராதிப்பது தான் ஆராதனை. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. ஆராதிக்கிற முறை இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிஎஸ்ஐ சர்ச்சிலிருந்து வந்திருக்கலாம். சிஎஸ்ஐ சபை நம்ம நடத்துகிறோம். சர்ச்சுக்குள்ள நீங்க ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஃபாலோ பண்றீங்க, ஃபைன், அது மிஷினரிகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒழுங்கு. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃப்ரீ வர்ஷிப் டைமில்
நம்ம நல்ல விடுதலையோட தேவனை ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்க இந்த நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இந்த 3 நாளும் நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. உங்கள் தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்டு ஆராதனையில் ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்த இந்த அட்மாஸ்பியரில், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் ஒரு மாற்றம் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் திசை மலைக்கு மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு அசுத்த வல்லமைகள் ஜனங்களை கட்டி வைத்து, ஆமென், அநேக குடும்பங்களுக்குள்ளே சாபங்கள், வியாதிகள், கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுகிறதையும், ஜனங்கள் விடுதலையாக்கப்படுறதையும், ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதையும் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருப்பான், பிசாசின் கிரியைகள். நம்ம ஆராதிக்கும் போது அது பலவீனப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை நாங்கள் வர்ஷிப் பண்ண உற்சாகப்படுத்துகிறோம் சத்தமாக நம்ம ஆண்டவரை. ஸோ ஆண்டவரை ஆராதிக்கும் போது விருப்பத்தோடு உண்மையாக ஆராதிக்கணும். நம்ம பண்ணுற ஆக்ஷன், பாட்டு நடத்தின ஊழியக்காரர் கூட சொன்னாங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்கன்னா கொஞ்சம் பேர் உயர்த்தினாங்க, நிறைய பேர் எதுக்கியா கை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. முழு வேதத்திலும் கைகளை உயர்த்துவதை குறித்து ஏராளமான ரெஃபரன்சஸ் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி தாவீது கைகளை விரித்து கைகளை உயர்த்தி என்றெல்லாம் நிறைய எழுதுகிறார். புலம்பல் பாடும்போது எரேமியா சொல்லுகிறார், உங்கள் கைகளோடு உங்கள் இருதயத்தையும் உயர்த்துங்கள் என்று எழுதுகிறார். பவுல் நிருபத்தை எழுதும் போது புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாத தங்கள் பரிசுத்த கரங்களை எல்லா இடத்திலும் உயர்த்தி என்று எழுதுகிறார். எனக்கு நிறைய வசனங்கள், நிறைய லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 141:2 என்ன தெரியுங்களா? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. நான் 2009 நான் பஹ்ரைன் தேசத்துக்கு ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் 2009. அப்போ அங்கே இருக்கிற 5 சபைகள் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அங்கே பிலதெல்பியான்னு ஒரு சர்ச் இருக்கு, இது கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு சர்ச். அந்த சர்ச் பில்டிங்கில் தான் நடந்தது கூட்டம். அப்போ நான் முதல் நாள் எங்கே போனாலும் இந்த வர்ஷிப் ஜனங்கள் உண்மையாக பண்ணணும், ஒரு ட்ரெடிஷனாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஆராதனை என்பது அப்பாவும் பிள்ளையும் உறவாடுகிற உறவு. ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது கூட அப்பா பிள்ளை உறவை அந்த அடிப்படையில் தான் நீ ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆராதனை அப்படித்தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு தான் கிறிஸ்தவம். சோ நான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்து, ஏன்னா ஜனங்கள் சும்மா பார்த்து பாட்டு பாடிட்டு போயிடலாம், ஆனால் ஜனங்கள் கனெக்ட் ஆகணும். இந்த பாடல்கள் என்ன செய்யுதுன்னா, என்னை தேவனோடு இணைக்கிறது. ஆராதனையில் ஜெபத்தில் என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து அதான் நடக்குது. அதனால தான் ஏசாயா சொல்லும் போது, எப்பா ஒரு கூட்ட ஜனங்கள் பாடுறாங்க, ஆனாங்க இருதயம் எனக்கு என்ன வசனம் தெரியாதா உங்களுக்கு? இன்று முதல் நான் உன்னை, அது மட்டும் தெரியும், அதெல்லாம் தெரியும். ஏன்னா வாக்குத்தத்தமா கேட்டு மனப்பாடம் பண்ணி வீடெல்லாம் ஒட்டி வச்சிருக்கோம். கவனிங்க. அப்போ தேவனோடு நான் இணைந்து, என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதிப்பது. வாய் பாடும், ஆனா மைண்ட் எங்கேயோ ஊரை சுத்திட்டு இருக்கோம். அதனால தான் சொல்றாரு, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கு. அந்த மாதிரி நம்மள சொல்லிடக்கூடாது. அதனால தான் சமாரியா ஸ்திரீட்ட சொல்றாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், சொல்லுங்க, ஆவியே இல்லாம சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். அப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் கூட, ஆக்ஷன்ஸ்ன்றதை விட ரியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன? உண்மையான உணர்வுகளின் பிரதிபலிப்பு, வெளிப்பாடு. யூர் ரைட். நம்ம யாரையாவது பார்த்தோம்னா, நம்ம நேசிக்கிறவங்களை பார்த்தோம், ரொம்ப நாளாச்சு பார்த்து கை கொடுப்போம், கட்டி பிடிப்போம். இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவது. இதுதான் ஆராதனையில் நடக்கணும். ஸோ நாமவே தேவனை ஆராதிக்கணும். மறுபடியும் நான் இன்னும் 2 நாள் இருக்கு, நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை டிப்ஸு, ஏன்னா அவங்க தனிப்பட்ட ஆராதனையில் உண்மையாக தேவனை ஆராதிக்கணும். அது ஒரு பழக்கமாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடாது, அது ரியலாக இருக்கணும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா இது உறவுங்க, இது ட்ரெடிஷனல், இது என்னது?
உறவு. ஸோ நம்ம பாடும்போது நல்ல கை தட்டணும், கைகளை உயர்த்தி. உங்கள் தனி ஆராதனையில் தனி ஜெபத்தில் கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு நல்ல கையை உயர்த்தி தேவனை ஆராதிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. தாவீது சொல்லுகிறார், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள், அழைக்கிறார். ஒரு பாட்டு ஆண்டவர் சமீபத்தில் கொடுத்தார், 4 வரி தான். எனக்கு என்னன்னா, தேவனை ஆராதிக்க வைக்க, ஜனங்கள் தேவனை உண்மையை ஆராதிக்கணும். ஆமென். எனக்கு இந்த இயேசு நல்லவர், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் சாங்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஆண்டவர் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்துட்டு இருந்தாலும், நான் ஒரு நாள் ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களை பரிசுத்தர்னு பாடுறதுக்கு எங்களுக்கு தமிழில் பாட்டு வேணும்னு சொன்னப்போ தான் முதல் ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலானவர் அந்த பல்லவியை கொடுத்தார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில். ஸோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொடுக்குற பாடல்கள்லாம் பரிசுத்தர் தான் பாடுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. 4 வரி, இவ்வளவுதான் பாட்டு. ட்ரை பண்ணலாமா? பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமா வீழ்ந்து ஆராதிப்பே. நீங்க ட்ரை பண்ணுங்க, பாடுங்க. பாதம் விழுந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, கிரீடங்கள் கழற்றி கிரீடம் பாதத்தில் வைத்து பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வேர்சஸ் வருது, ஃபாலோ பண்ணுங்க. ஒன் மோர் டைம், நீங்க மட்டும் பாடுங்க. பாடி பாதம் விழுந்து பரிசுத்த உம்மை கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. யூடியூப்ல இந்த பாட்டுக்கு நாளைக்கு வரும்போது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. தொடர்ந்து இந்த 3 நாள் இந்த பல்லவியை பாட போறோம். நான் எப்பொழுதும் சொல்றேன், திரும்ப சொல்றேன், நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் சாயலாகத்தான் இருக்க வேண்டும். 4 பேர் தான் என் கூட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஆராதனை எங்க பார்த்து காப்பி அடிக்கிறோம்னா, யூடியூப்பை பார்த்து இல்ல, பரலோகத்தை பார்த்து தான் காப்பி அடிக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் சாயலாக இருக்கிறது. இது நிழல், அது நிஜம். ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமா இன்னைக்கு நம்ம அவரை விசுவாசத்தில் தரிசித்து ஆராதிக்கிறோம். சீக்கிரமாக நாம் அவரை முகமுகமாக தரிசித்து நாம் ஆராதிக்க போகிறோம். அப்ப பரலோகத்துல அந்த எக்ஸ்பிரஷன், ரியல் எக்ஸ்பிரஷன், நான் சொன்னேன்ல, உணர்வுகளின் வெளிப்பாடு. அங்கே நான் அடிக்கடி உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், பரலோக ஆராதனையை ட்ரீம் பண்ணி பார்ப்பேன். கோடான கோடி தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், அதுல இன்னொரு கூட்டம் 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள். எல்லார் தலையிலையும் கிரீடம் ஜொலிக்குது. ஆண்டவர் தான் போட்டிருந்தார், எல்லார் தலையிலையும் கிரீடம் பயங்கரமா ஜொலிக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே இந்த அட்மாஸ்பியர்ல வர்ஷிப் பண்ணிட்டே வர்றாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹல்லேலூயா வர்ஷிப் பண்ணிட்டு வர்றாங்க.
ஆனா திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்தாது ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் அங்கே இருக்கிறது. அவருக்கு முன்னால வந்த உடனே அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா தங்க கிரீடத்தை கழற்றி அவர் பாதத்தில் வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து சொல்றாங்க, தேவரீர் எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். நீங்க கேட்கலாம், ஐயா பரலோகம் போனாதாயா கிரீடம் கிடைக்கும், இங்கேயே நமக்கு கிரீடம் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். நான் சொல்றேன், இங்கேயே நம்ம அத்தனை பேருக்கும் கிரீடங்களை தந்திருக்கிறார். நிறைய பேருக்கு சந்தேகம், அதனால தான் ஆமேன்னு சொல்லல. பைபிள்ல நிறைய வசனங்கள், அதுல ஒரே ஒரு வசனம் சொல்றேன், யோபு 19:9, என்னிலிருந்த மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் என்று யோபு புலம்புகிறார். அப்படின்னு என்ன, எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்திருந்தாரு அவரே எடுத்துட்டாரியா அப்படின்னு புலம்புறாரு. ஏசாயா சொல்றான், எப்ராயிமின் வெறியரின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ அப்படின்றார். இந்த மாதிரி நிறைய கிரீடங்களை பத்தி வசனங்கள் இருக்கிறது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிரீடம்னா என்ன அப்படின்னா கவனிங்க, சிம்பிள். மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்காருல்ல, அதுதான் கிரீடம். மற்றவர்களுக்கு இல்லாத தாளந்து கர்த்தர் கொடுத்திருக்காருல்ல, அதுதான் கிரீடம். தாளந்தாக இருக்கலாம், உங்களுக்கு கிருபையா இருக்கலாம், அல்லது பொருளாதார உயர்வா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம். எங்க வீட்டிலேயே இந்த பிள்ளை தாங்க நல்லா படிச்சிருக்கு, அது உனக்கு கிரீடம் இல்லையாமா? எங்க வீட்டிலேயே இவர் தாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர், அது உங்களுக்கு கிரீடம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இவர் மாதிரி வீடியோ எடுக்க முடியாதுங்க, இவரை மாதிரி எடிட் பண்ண முடியாதுங்க, எல்லாரும் மத்தியிலும் உனக்கு அது கனம் கிடைக்குது இல்ல, ஹானர் கிடைக்குது இல்ல. ஆண்டு சொல்றாரு, நான் தான் உனக்கு அந்த கிரீடம் கொடுத்தேன், நான் தான் தாளந்து கொடுத்தேன், அதனால் உனக்கு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்கும், போ போ போ. ஆனா அவருக்கு முன்னால வரும்போது அந்த கிரீடத்தை போட்டுட்டே நான் ஆராதிக்க மாட்டேன், அதை கழற்றி. மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, நின்னதல்ல ஞான் தெய்வம் என்னை நிறுத்தியதா, நேடியதெல்லாம் தெய்வம் எல்லாம் தன்னதல்லே அப்படின்னு. நான் நிக்கல, அவர் தானே நிறுத்தினாரு. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் சம்பாதிக்கலையா, அவர் எனக்கு கிருபையா கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சரி, நம்ம உண்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்ப எல்லாரும் கண்ணை மூடி இந்த பல்லவியை பாட போறோம். நான் ஃபார்மலா, நான் முதல்லலாம் அப்படி தான் வர்ஷிப் பண்ணுவேன், நடத்துவேன். எல்லாரும் எழும்புங்க, கையை தூக்குங்க அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொன்னார், சொல்லி கொடுத்துருப்பா. கட்டாயத்தின் அடிப்படையில் வர்றது பலியா இருக்காதுப்பா, விருப்பத்தோடு செய்யறதான் என் பலி. நம்முடைய ஜனங்கள் அதாவது ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிரஷன் தான். எழுந்து நிற்பது, அவருக்கு கனத்தை செலுத்துவது, முழங்கால் போடுவது, கரங்களை உயர்த்துவது, இதெல்லாம் ரியலா எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் செய்வது. இன்னைக்கு வர்ஷிப் அப்படின்றது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சினிமா எல்லாம் உள்ள வந்துருச்சு, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அதுக்கு இந்த வேதம் உடன்படுகிறது இல்லை. அதனால தான் ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப சரீரங்களை ஜீவ பலியா ஒப்புக் கொடுப்பது ஆராதனை. அதை எழுதிட்டு அடுத்த வார்த்தை எழுதுகிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தரியாமல். அப்படின்னா NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுல don't copy the behavior and custom of this world. இந்த உலகத்தின் கலாச்சாரத்தையும் நடைமுறையையும் நீங்கள் பின்பற்றாதிருங்கள். முதல் வசனம் ஆராதனை குறித்து சொல்லியிருக்காரு. இரண்டாவது வசனம் சொல்றாரு, don't copy the behavior and customs of this world. அப்ப நமக்குன்னு ஒரு முறைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னது? as it is in heaven, பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஆமென். எல்லாரும் கண்களை மூடலாமா? நம்ம பாடும்போது உங்களுக்கு எழுந்து நிற்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க எழுந்து நின்று ஆராதிக்கலாம்.
இல்லை முழங்கால் போடணும்னு தோணுச்சுன்னா மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, முழங்கால் போடலாம். கைகளை உயர்த்தணும்னா கைகளை உயர்த்தி come on everyone. பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து உங்க சத்தம் கேட்கட்டும். கமான், கண்ணை மூடிக்கோங்க. பணிந்து குனிந்து பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து. நாங்க மைக்ல பாடல, நீங்க மட்டும் பாடுங்க பிரதர். கமான், பியூட்டிஃபுல். விழுந்து பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. Come on, call upon his name. Raise your voice and worship him. Oh, hallelujah. Holy, holy, holy. Holy is your name. திரும்ப ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே. கூப்பிடுங்க, call upon his name. இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இயேசுவே. ஓ பரிசுத்தரே. Holy, holy. We lift up your holy name, Jesus. என் இயேசுவே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமா. We bow down before you, Lord. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய். ஒரே ஒரு விசை நீங்க மட்டும் பரிசுத்தரே கரங்களை உயர்த்தி சத்தமா பாடுறீங்களா? இவ்வளவுதான் சத்தமா? அந்த நாமத்தில் வல்லமை இருக்கிறது. என் இயேசுவே. Come on again. பரலோகத்தில் இப்படிதான் ஆராதனை இருக்கும்ல. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய். அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க முழு பலத்தோடு. பின்பு திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தை நான் கேட்டேன். இதே சத்தம் தான். அல்லேலூயா. ரட்சணியும் வல்லமையும் மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். கடைசி ஒரு விசை முழு பலத்தோடு. Come on everyone.
worship you, God. கிரீடம். எத்தனை பேர் உங்களை மறந்து ஆராதிக்கிறீங்க? Love you, Lord. We love to worship you. யாரு கண்ணை திறக்க வேணாம், கண்ணை மூடி அப்படி ஆண்டுட்டு பேசுங்க. ஆண்டவரே, என் கண்களை பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா. அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன்ப்பா. கண்களின் இச்சைக்கு நான் விலகி ஓடுவேன்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. ஆபேலையும் அவன் காணிக்கை. முதல்ல வெஸ்லி தான், வாழ்க்கை தான், அப்புறம் தான் வெஸ்லி பாடுற பாட்டு. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கண்ணை பலிபீடத்தில் வைக்கிறேன்ப்பா, என் வாயை பலிபீடத்தில் வைக்கிறேன். என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கட்டும். ஆண்டவரே, என் செவிகள், என் காதுகளை பலிபீடத்தில் வைக்கிறேன். கெட்ட காரியத்தை கேட்க மாட்டேன். சினிமா பாட்டை நான் கேட்க மாட்டேன். ஆமென். என் ஜீவன் எல்லையெங்கிலும் இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். கிரீடங்கள் கழற்றி நாங்கள் உம்மை தாழ்த்தி எங்களை தாழ்த்துறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் துதி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக நன்றி. நீர் எங்களோடு கூட பேசும்.